ChatGPTயோட Go வெர்ஷன்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு? ஜெனரலா நம்ம எத எத யூஸ் பண்ணலாம்? ஃபுல் ஃப்ளெட்ஜா எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ChatGPTயோட Goவோட ப்ரோ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள் எல்லாருக்குமே ஃப்ரீயா குடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அத பத்தி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்க. ChatGPT அப்டேட் பண்ணிட்டு ஜஸ்ட் ட்ரை கோ அப்படின்னு குடுத்தாலே பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருக்குமே அது விசிபிளா இருக்கு. நேத்து சில ஃபால்ட்ல இருந்தது. ஆனா இன்னைக்கு இது சூப்பரா வொர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. வொர்த்தி ஆஃப் தான். ஸோ இதில என்னென்னலாம் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ChatGPTயோட நியூவான ChatGPT 5 அப்படிங்கிற இந்த ப்ரோ வெர்ஷன உங்களால யூஸ் பண்ண முடியும். மத்ததுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? மத்தத விட இதில பார்த்தீங்கன்னா, ஆன்ஸர நீங்க வந்து ஈஸியா வந்து கெயின் பண்ண முடியும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா, சாலிடான ஆன்ஸர் பார்த்தீங்கன்னா இங்க கிடைக்கும். முன்ன ஒரு உத்தேசமா இருந்தது. இப்போ ரொம்ப ஃபைனலைஸ்ட் ஆன்ஸர் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கேதர் பண்ண முடியும். உங்க ரிசர்ச் பேஸ்டுக்காகட்டும், மத்த விஷயங்களுக்காகட்டும் எல்லாத்துக்குமே டீட்டெயில்டா பார்த்தீங்கன்னா, இது மூலியமா ஆன்ஸர் கிடைக்கும்னு சொல்லலாம். சோர்சஸ்ல இருந்து ஆன்ஸர் கிடைக்கும் இல்லையா? இப்போ வந்து மல்டிபிளான சோர்சஸ்ல இருந்தும் பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் பேஸ்ல நமக்காக ஆன்ஸர் எடுத்து வராங்க. ஸோ உங்க கேள்விகளுக்கான பதிலாகட்டும், உங்களோட பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் ஆகட்டும், இங்க கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லலாம். 2வது விஷயம் மல்டிபிளான மெசேஜை நீங்க அக்கர் பண்ணிக்க முடியும். அது என்ன மல்டிபிளான மெசேஜ்? நார்மலா நம்ம ChatGPTல பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு தான் நம்மளால பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்ஸர் கெயின் பண்ண முடியும். ஒரு 20 ஸ்டெப்ஸ்னு வச்சுக்கங்களேன். ஒரு 20 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ஃப்ரேஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து லிமிட்ட தாண்டிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இங்க அந்த லிமிட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இல்லன்னு சொல்லலாம். ஸோ எவ்வளோ கேள்வி வேணாலும் நீங்க கேட்க முடியும். அந்த கேள்விக்கான ஆன்ஸர் கிடைக்க முடியும். உங்களோட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கோடிங்கோ, பைத்தானோ எதா இருந்தாலும் சரி, இங்க ரொம்ப சிம்பிளாவே உங்களால பண்ண முடியும்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இங்க மெசேஜ்க்கான லிமிட்டேஷன் இல்ல. இந்த லிமிட்டேஷன்ஸே இல்லாதனால உங்களால ஒரு வொர்க்க ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும்னு சொல்லலாம். ஒரு ப்ரோகிராமிங்கே நடத்துறீங்க அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ்க்குள்ளேயே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லாம, உங்களால இதையும் தாண்டி வந்து அத கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ லிமிட்டேஷன் இல்ல. அடுத்த விஷயம் நார்மலா டைப் பண்ணி தான் நீங்க வந்து கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ChatGPTயோட இன்டராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்ல. வாய்ஸ் மெசேஜாவும் சென்ட் பண்ணி, நீங்க ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா, உங்க கொஸ்டின்க்கான ஆன்ஸர் ரொம்ப அழகா வந்து ஃப்ரேஸ் பண்ணி குடுத்துரும்னு சொல்லலாம். ஸோ கொஸ்டின்ஸ்ன்னு நான் சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன தான் சொல்றேன். எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். இதுல இந்த லேட்டஸ்ட்டான ChatGPT 5 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இது மட்டும் இல்லாம, இதுல இன்னொரு அட்வான்டேஜும் இருக்கு. என்ன அப்படின்னா, மல்டிபிளான ஃபைல்ஸ உங்களால ஈஸியா பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண முடியும். இந்த மல்டிபிளான ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா, PDF-ஆ இருக்கலாம், JPG-யா இருக்கலாம். ஸோ இதுக்கு சர்டன் லிமிட் இருந்தது. இந்த லிமிட் அப்படிங்கிறது ஒண்ணு இங்க பேரியரே இல்லாதனால, உங்களால ரொம்ப சிம்பிளா ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண முடியும். அந்த அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டை ஈஸியா ஸ்கேன் பண்ணி, அதில இருக்க டேட்டாவ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். டேட்டா இன்ஜினியரிங் மத்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா, கண்டிப்பா இதிலருந்து எடுத்துக்கலாம். ஆல்சோ ரெஃபரன்ஸாவும் நீங்க ஈஸியா பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு, அது போலவே ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ண நினைக்கிறீங்க. ஒரு ரெஸ்யூமே வச்சுக்கங்களேன். ஒரு ரெஸ்யூமே வந்து பியூரஸ்ட்டா நீங்க வந்து காப்பி பண்ண போறீங்க. அதில இருக்க முக்கியமான டீட்டெயில்ஸ் எடுக்க போறீங்க. இல்ல ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸே நடக்குது. நீங்க மேனேஜரா இருக்கீங்க. உங்களுக்கு ரெஸ்யூம்ஸ் ஆயிரக்கணக்கா வந்திருக்கு. அது எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல அப்லோட் பண்ணி, அதில எது ஷார்ட் அவுட் ஆகுதோ, அதிலருந்து நீங்க ஈஸியா வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். இது ஒரு ஆப்ஷன். கூடவே இமேஜ் ஜெனரேஷன் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும், இந்த இமேஜ் ஜெனரேட் பண்றதுக்கும் பார்த்தீங்கன்னா, இதில மல்டிபிளான ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. முன்ன சர்டன் லிமிட் இருந்தது. 5 இமேஜ் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியும். அந்த 5 இமேஜ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்றதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமானதுன்னு சொல்லலாம். அதுக்கும் சில டைம் லிமிட்டேஷன் எடுத்துக்கும். அந்த டைம் லிமிட்டேஷன் அப்படிங்கிறது இங்க இல்ல. ஆப்வியஸ்லி இதில வந்து Canvaவோட சப்போர்ட் ஆல்ரெடி குடுத்திருந்தாங்க. இப்பயும் குடுத்திருக்காங்க. இந்த பேரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லாதனால, ரொம்ப சிம்பிளா ஒரு டெக்ஸ்ட்லேருந்து ஒரு இமேஜ ரொம்ப சிம்பிளாவே உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். அதில ரீகரெக்ஷன் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாலும் பண்ணலாம். முன்ன ரீகரெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 முறைக்கு மேல திருத்தம்போது, சில நேரத்தில எரர்ன்னு வரும். அந்த இமேஜ் டோட்டலா வந்து கொலாப்ஸ் ஆயிரும். அகைன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்துட்டு வர மாரி இருக்கும். இப்போ அந்த ஃபால்ட் இல்லன்னு நினைக்கிறேன். நெறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தனால, அத ஃபோக்கஸிவா எடுத்திருந்தாங்க. இந்த ப்ரோ வெர்ஷன்னு சொல்லல. நார்மல் ஸ்டேபிள்லயே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருந்தது. பட் இப்போ அந்த ப்ராப்ளம் இல்ல. ஸோ உங்களுக்கு பிடிச்ச இமேஜ ரொம்ப அழகா வந்து கிரியேட் பண்ணலாம். தென் டீப் சர்ச் ஆப்ஷன் இன்னுமே ஃபுல் ஃப்ளெட்ஜா அதில ஏக்கமா கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த Go வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா, டீப் சர்ச்ச ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, இன் டெப்த்தா பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இதில என்ன அட்வான்டேஜ்னா, சிம்பிளா நான் சொல்லப்போனா ஒரு கோடிங்க வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. நடுவுல ஒரு இடம் மிஸ் ஆகுது. அது எப்படி நீங்க வந்து சார்ட் அவுட் பண்றதுன்னே தெரியல அப்படின்னா, கண்டிப்பா இந்த டீப் சர்ச்சால முடியும். ஒரு விஷயத்துக்கு ஆன்ஸர் தேடிட்டு இருக்கீங்க. அது வந்து கண்டிப்பா கிடைக்காது அப்படின்னாலும், உலகத்தில உள்ள ஏதாவது ஒரு புக்லயாவது அதுக்கான ஆன்ஸர் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த டீப் சர்ச்சால அத வந்து கண்டுபிடிக்க முடியும். மல்டிபிள் சோர்சஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 50 வகையான டாப் சோர்சஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா எடுக்குது. உதாரணத்துக்கு கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டோம்னா, கேன்சர் ரிசர்ச்லயே பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஃபவுண்டேஷன் இருக்கும் இல்லையா? அவங்களோட ஆர்டிக்கல் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்காக ஆன்ஸர கண்டுபிடிச்சு குடுக்குது. ஸோ இதில நீங்க லைப்ரரி ஆப்ஷன் சூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி ஜெனரேட் பண்ண இமேஜஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் ரெஃபரன்ஸ்க்காக. அதாவது உங்க டேட்டா
நீங்க அங்க கிளியர் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா பார்த்துக்க முடியும். தென் இதுலயே பார்த்தீங்கன்னா ChatGPTஸ்லயே மல்டிபிளான பாட்ஸ் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் பாட்ஸ் தான். ஸோ அதாவது இப்போ ஒரு டாக்டர் மாரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகணும்னா, அதுக்கான டாக்டர் பாட் இருக்கு. இல்ல இமேஜ் ஜெனரேஷன் ஸ்பெஷலா எனக்கு அதுதான் வேணும். அங்க நான் இமேஜ மட்டும் தான் ஜெனரேட் பண்ணுவேன் அப்படின்னாலும், அதுக்கான ஆப்ஷன் இருக்கு. Canva இது போல விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க பார்த்துக்க முடியும். இல்ல எனக்கு மேத்ஸ் ப்ராப்ளத்த மட்டும் தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்கான கேரக்டர்ஸ் இருக்கு. ஆல்சோ இதுல வீடியோ ஜெனரேஷனுக்கான ஆப்ஷனும் இருக்கு. ஸோ நான் அத பத்தி டெடிகேட்டடா தனியான வீடியோ போடுறேன். ஏன்னா, அத ஸ்பெசிஃபிக்கா சொன்னா, அது உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும். போற போக்குல இந்த வீடியோல சொன்னோம்னா, அதோட யூஸே வந்து கரெக்ட்டா வராது. ஸோ அதனால உங்களுக்கு நான் வேற ஒரு வீடியோல தெளிவா நான் சொல்றேன். மேபி நெக்ஸ்ட் வீடியோ கூட நான் பிரிப்பேர் பண்ண ட்ரை பண்றேன். தென் கனெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஆப் கனெக்டிவிட்டி இது எதெல்லாம் இருக்கு. Canva ஆகட்டும், அடுத்தடுத்த ஆப்ஸ் ஆகட்டும், அண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான Spotify கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுல மல்டிபிளான ஆப்ஸ் வந்து கனெக்ட் பண்ற ஆப்ஷன் இப்ப தான் ரோல் அவுட் பண்ணிட்டே வர்றாங்க. அதாவது கமாண்ட் பேஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த வகையான ஆப்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுறதோ, இல்ல அதுல முக்கியமான விஷயத்த சர்ச் பண்றதோ, இந்த ஆட்டோ சர்ச்சிங் ஆப்ஷன்லாம் இருக்கு இல்லையா? அது மாரி. ஸோ அத பத்தியும் தனியா நான் டெடிகேட்டடா வீடியோ மேக் பண்றேன். ஸோ பேசிக்கா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நான் கமெண்ட்ல ரிப்ளை பண்றேன். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.